அன்புமணி தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். கட்சியில் யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருளை கட்சி கொறடா பதவியிலிருந்து நீக்குமாறு அன்புமணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்துள்ளனர். இதற்கு பதிலடியாக அன்புமணி இப்போது பாமகவின் தலைவராக இல்லை, தாமே தலைவர் என ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. ராமதாஸ் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கட்சியின் கௌரவ தலைவர் கோக மணி, வன்னியர் சங்கம் தலைவர் பூதா அருள்மொழி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்தியில் பேசிய ராமதாஸ் தம்மை 5 வயது குழந்தை போல் செயல்படுத்துவதாக அன்புமணி கூறியது பற்றி வேதனை தெரிவித்தார். தமது பேச்சை கேட்காதவர் தனது பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என அறிவித்தார். நான் இப்பொழுது சொல்றேன், என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம். என் பேச்சை கேட்கலன்னா என்ன? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தசரத சக்கரவர்த்தி ஆணையிடுகிறார் 14 வருடம் வனவாசம் போக வேண்டும் என்று. அப்பொழுது ராமருடைய முகம் அன்றலர்ந்த செந்தாமரை போல் இருந்ததாம். அன்னைக்கு பூத்த செந்தாமரை போல இருந்ததாம் அவருடைய முகம். நாம் என்ன சொல்கிறோம்? செயல் தலைவர் என்று சொல்லுகிறோம். மக்களை சென்று பாருங்கள், ஊர் ஊராக போங்கள், செயல் தலைவர் என்றுதான் சொல்லுகிறோம். இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியிருப்பது பற்றி கேட்டதற்கு போக போக தெரியும் என்ற சினிமா பாடலையே ராமதாஸ் பதிலாக தெரிவித்தார்.